ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்காவுக்கு மீண்டும் 2 வருட கால அவகாசம் வழங்கும் பிரேரணை ஒன்றை பிரித்தானியா, கனடா, ஜெர்மனி உட்பட 5 நாடுகள் இணைந்து முன்வைத்துள்ளன. இந்த பிரேரணைக்கு எதிராக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரான ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் அதற்கு ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் மார்ச் 12ஆம் தேதியான இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசருமான சி.வி. விக்னேஸ்வரன் எதனையும் செய்யாத ஸ்ரீலங்காவுக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்குவதால் என்ன பயன் என கேள்வி எழுப்பியுள்ளார். 4 வருடங்களாக ஐக்கிய நாடுகள் பிரேரணையை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முன்வரவில்லை. 15 இப்போ 19 ஆயிற்று. மாறாக நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று உயர் பதவிகளில் இருப்பவர்கள் கூறி வருகின்றார்கள். இலங்கை ஏதாவது ஒரு கடப்பாட்டை நடைமுறைப்படுத்த முன்வந்தால்தான் இந்த சர்வதேச கண்காணிப்பு இடம்பெறும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போனால் தான் அதுக்கு கண்காணிப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றும் செய்யாவிட்டால், அப்படி செய்ய முன்வராவிட்டால் கால அவகாசம் வழங்குவதால் வரும் லாபம் என்னென்று நீங்கள் யோசித்து பார்க்கணும். குற்றவாளி கூண்டில் இருக்க வேண்டிய மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வாவை ஸ்ரீலங்கா ராணுவத்தின் தலைமை அதிகாரி என்று ராணுவ தளபதிக்கு அடுத்த நிலையிலுள்ள அதி உயர் பதவி கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் எவ்வாறு போர்க்குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை தண்டிக்கப் போகின்றது என்றும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொடூரமான கொலையாளிகளை தமது துணிச்சல் மிக்க வீரர்கள் என்று தொடர்ந்து வரும் இலங்கை அரசாங்கங்கள் அடையாளப்படுத்தும் வரை எந்த ஒரு பிரேரணையின் நடைமுறைப்படுத்தலும் நடைபெறாது என்பது எங்களுடைய கருத்து. கால அவகாசம் கொடுத்தாலும் அது நடைபெறாது. இப்போ சவேந்திர சில்வாக்கு அதி உயர் இராணுவ பதவி கொடுத்திருப்பதில் இருந்து இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே குற்றவாளி கூண்டில் இருக்க வேண்டியவர் இப்போ உயர் அதிகாரியாக இருக்கிறார். எங்களுடைய நாட்டிலே உயர் இராணுவ அதிகாரியாக போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் உட்பட அரச படையினரை ஸ்ரீலங்காவின் பெரும்பான்மையினமான சிங்கள மக்கள் போர் வீரர்களாக பார்க்கும் நிலையில் எவ்வாறு பொறுப்புக்கூறலுக்கான செயற்திட்டத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவை நடைமுறைப்படுத்தப் போகின்றது என்றும் வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வினவுகின்றார். தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட உயிர் அழிவை, கொடூரத்தை வரவேற்றவர்கள் இலங்கை அரசாங்கத்தினர். அதுக்கு எதிராக எதுவுமே ஒரு நாளும் கூறவில்லை. இன்றும் கொலையாளிகளை தூக்கி வைத்தே பேசுகின்றார்கள் இலங்கை அரசாங்கத்தினர். அத்துடன் அன்று இருந்தவர்களிடையே பசிலை விட கோத்தபாயாவுக்கே ஆதரவு இன்றும் அதிகம். அப்பொழுது மக்களுடைய எண்ணம் எவ்வாறான எண்ணம் என்பதை தெரிய வரும். அந்த விதத்தில் பெரும்பான்மை சிங்கள மக்களும் போர்க்குற்றங்களான குற்றங்கள் அல்ல, அவை போர் வீரர்களின் துணிச்சல் மிக்க வீரம்தான் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே யார் பிரேரணையை நடைமுறைப்படுத்தப் போகின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. நாங்கள் கால அவகாசம் என்னத்தை புதிதாக ஏற்றி தரப்போகின்றது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கணும். அவ்வாறு புதிதாக எதுவுமே ஏற்பட முடியாது என்ற நிலையில்தான் நாங்கள் இந்த கால அவகாசம் கொடுப்பதில் எந்த நன்மையும் இல்லை என்று கூறுகின்றோம். எவ்வாறாயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தன், பேச்சாளரான மத்தியாபரணம் ஏப்ரஹாம் சுமந்திரன் ஆகியோர் ஜெனீவா அமர்வுக்கு பிரித்தானியா உள்ளிட்ட 5 நாடுகள் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து கொண்டு வந்துள்ள பிரேரணைக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளனர். ஸ்ரீலங்காவை சர்வதேசத்தின் கண்காணிப்பில் தொடர்ந்தும் வைத்திருக்க ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட உள்ள புதிய தீர்மானம் உதவும் என்று குறிப்பிடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் M.S. சுமந்திரன், இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது போனால் ஸ்ரீலங்கா தப்பித்து விடும் என்றும் பிரசாரம் செய்து வருகின்றார். நாங்கள் கால அவகாசம் கொடுக்க சொல்லி போன தடவையும் கேட்கல, இந்த தடவையும் கேட்கல. ஆனால் மிக தெளிவாக நாங்கள் கேட்பது சர்வதேச மேற்பார்வையை தயவு செய்து நீடியுங்கள். சர்வதேச மேற்பார்வையை நீடிக்காமல் விட்டால் இந்த விடயத்தை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கையாளவே முடியாது. மனித உரிமை உயர்ஸ்தானிகருடையக்கு அதை கையாள்வதற்கான ஆணை இல்லாமல் போய்விடும். ஆகவே சர்வதேச மேற்பார்வையை நீடிக்கும் வகையிலே புதிய தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்க முன்வந்துள்ளமை அவர்களின் சுயலாபமே காரணம் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரம் மற்றும் செல்வ செழிப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் மயங்கி இருப்பதால் தமிழ் மக்களின் உரிமைகளை காட்டிக் கொடுக்கவும் தலைப்பட்டுள்ளதாகவும் அவர் பாரதூரமான குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் அதிகாரத்தால், அதன் வழிவந்த செல்வ செழிப்பால்
அரச அனுசரணைகளினால் மயங்கி நிற்கின்றார்கள். கால அவகாசம் கொடுத்தால் தமக்கு அதுவரை நல்ல காலம் என்ற நோக்கில் கால அவகாசத்தை சிபாரிசு செய்யலாம். அவர்கள் தேர்தலில் நிற்காமலேயே அவர்கள் சிலருக்கு போனஸ் ஆசனங்கள் காத்திருப்பன. ஆனால் எங்களால் அது முடியாது. தமிழர்களை இனியும் ஏமாற்றிக் கொண்டிருக்க எங்களால் முடியாமல் இருக்கின்றது. ஜெனீவாவில் ஒரு முகம், இலங்கையில் ஒரு முகம் காட்டுகின்றது இலங்கை அரசாங்கம். அத்துடன் தமக்குள்ளேயே வெவ்வேறு முகங்களையும் காட்டி வருகின்றார்கள். பிரசிடென்ட் ஜனாதிபதி ஒரு முகம், பிரதமர் ஒரு முகம். சுயநல காரணங்களுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குகின்றது. இதுதான் இன்றைய நிலை. முழுமையான உண்மையான விசாரணை இடம்பெற்று நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாகவே எமது மக்களுக்கு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் என்பது எங்களுடைய கருத்து. நடந்த கொடூரங்களை காலக்கெடு கொடுத்து மறைத்துவிட ஐக்கிய நாடுகள் முற்படுகின்றதா என்று நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. ஏற்கனவே 10 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளது. ஆகவே கால அவகாசம் எதற்கு என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.